அனுதினமும் எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் பாசத்திற்குரிய கன்னியர் இல்ல தலைமை அருட்சகோதரி அவர்களுக்கும் தமது ஆழ்ந்த அனுபவத்தால் அசாதாரணங்களை கூட சாதாரணமாக நிகழ்த்தி விடுகின்ற தாளாளர் அருட்சகோதரி அவர்களுக்கும் சிந்தையில் தெளிவும் செயலில் ஊக்கமும் கொண்டு உயிரோட்டமுள்ளதாக பள்ளியை வழிநடத்தி வருகின்ற தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களுக்கும் என் அன்புக்குரிய ஆசிரியர் சகோதரிகளுக்கும் இந்த விழாவின் கதாநாயகிகளான மாணவ கண்மணிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய மதிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட் டீல். 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பதில் சொல்லணும். இங்கேயும் கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லணுமா? ஆமா, கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். வாயை திறந்து தலையாட்டக்கூடாது, வாயை திறந்து பதில் சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அதிகபட்சம் ஆமா இல்ல இதுதான் உங்க பதில், ஆனா வாயை திறந்து உண்மை சொல்லணும். 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் சொல்றதுக்கு நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்ற பதில் உண்மையா இருந்துச்சுன்னா இதே மாதிரி பதில் சொல்லணும். ஆமா ஆமா ஆமா, எங்க சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. இல்லன்னு இருந்துச்சுன்னா இல்ல 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 இல்ல. ஓகேவா? இதுதான் 3 கண்டிஷன். ஓகேவா? இப்ப ஸ்பீச்சுக்குள்ள போயிடலாமா? ஓகே. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே இல்ல, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. நம்ம அதை முன்னாடியே என்ன செய்யறோம், எக்ஸாம் வருது இல்லையா, அதுக்கு ரிவிஷன் பண்ணணும் ஃப்ரைடேன்றதுனால எர்லியரா நம்ம இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். சில்ட்ரன்ஸ் டே எதற்காக கொண்டாடுறோம்? யாருடைய பிறந்த நாளை சிறப்பிப்பதற்காக. ஜவஹர்லால் நேரு, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா ஒரு பாட்டு சின்ன வயசுல நம்ம பாடிருப்போம் இல்லையா, ரைம்ஸ், அதை பாட போறோம் சேர்ந்து. ஓகேவா? நான் பாட்ட பிற்பாடு நீங்க பாடணும். ஓகே? அதோ பாரு ரோடு, அதோ பாரு ரோடு, ரோட்டு மேல காரு, ரோட்டு மேல காரு, காருக்குள்ள யாரு, காருக்குள்ள யாரு? எங்க மாமா நேரு, எங்க மாமா நேரு. நேரு என்ன சொன்னாரு? நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. நல்லா படிக்க சொன்னாரு. நேரு என்ன சொன்னாரு? நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. நல்லா படிக்க சொன்னாரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. நல்லா படிக்கிறோமா? அக்ரிமெண்ட் நம்பர் 3. ஆமா ஆமா ஆமா. அக்ரிமெண்ட் நம்பர் 2, பொய் பேசக்கூடாது. திரும்ப, நேரு நல்லா படிக்க சொன்னாரு. இல்ல இல்ல இல்ல. அதை சரி பண்றதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்பீச். ஓகேவா? திரும்பவும் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல ரெடியா? ஓகே. உங்கள எத்தனை பேர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு அலார்ம் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், ஆனா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்குவேன் அப்படின்றவங்க ஆமா ஆமா ஆமான்னு பதில் சொல்லுங்க. சவுண்ட் பயங்கரமா இருக்கு, லைட்டா நெஞ்சு வலிக்குது. இதே மாதிரி வரிசையா கேள்வி. ஓகேவா? சரி. எத்தனை பேர் டிவில ரிமோட்ல ஆன் பண்ணிட்டு பாட்டு கேக்குறீங்க? அடுத்து இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அமர்த்துறோம் நினைப்போம், அமர்த்த மாட்டோம். அதுவும் ஆமாதானா? கையில செல்போன் வச்சிருக்கோம், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். இதுதான் கடைசி ஷாட், இதுதான் கடைசி ஷாட். லீவு, சாட்டர்டே சண்டே லீவு. இன்னைக்காவது காலையில நம்ம ஒரு 10 மணிக்குள்ள குளிச்சிடணும்னு நினைப்போம். 10 11 போங்க பிள்ளைலாம், எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமான்றீங்க. அதனால போன வருஷம் உங்களுக்கு ஒரு பேர் வச்சேன், லக்கி 9 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருந்து ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தனியா பார்க்கும்போது சொல்லுங்க, ஐ வில் கிவ் யூ a chocolate.
ஓகே, இந்த வருஷம் அதனால நீங்க எல்லாம் ஆமா ஆமான்னு பதில் சொல்லியிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஒரு புது பேர் வைக்கலான்னு இருக்கேன், கவுச் பொட்டேட்டோ. உங்களுக்கு என்ன பேரு? கவுச் பொட்டேட்டோனா என்ன தெரியாதா? ஆனா நல்லா இருக்கா? ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி என்ன நினைச்சீங்களா? கவுச் பொட்டேட்டோனா என்னன்னா, அப்படியே சோஃபால இல்ல பெட்டில் அப்படியே சும்மா அப்படியே உட்கார்ந்துருப்போம். அம்மா தோசை தருவாங்க, சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி கை கழுவி அப்படி தள்ளி விடுவோம். அம்மா இருக்காங்கல்ல, எடுத்து வச்சிருவாங்க. அப்படியே ரிமோட்ல ஆன் பண்ணிட்டே இருப்போம், பக்கத்துல போன் இருக்கும். அங்க போர் அடிச்சா இங்க, இங்க போர் அடிச்சா அங்க. மறந்து கூட புக் எடுக்க மாட்டோம். அங்க நிறைய அசைன்மெண்ட்ஸ் பெண்டிங் இருக்கும், ரெக்கார்ட் நோட் முடிக்காம இருப்போம், தோணிட்டே இருக்கும் பின்மண்டையில. ஆனா நகரவே மாட்டோம். அவங்களுக்கு பேர் தான் கவுச் பொட்டேட்டோ. லீவுனா உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாம உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் தான் கவுச் பொட்டேட்டோ. யாரெல்லாம் கவுச் பொட்டேட்டோ? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய உண்மை சொல்றீங்க. லவ் யூ ஆல். டீச்சர்ஸோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, இதே மாதிரி நீங்க எப்பயும் உண்மை பேசணும். ஓகே ஃபைன். அப்ப இந்த கவுச் பொட்டேட்டோவா இருக்கீங்க இல்லையா, அப்படி கவுச் பொட்டேட்டோவா இருக்கிறது உங்களோட பிரச்சனை கிடையாது, நீங்க அதுக்கு காரணம் கிடையாது. இது ஒரு டிசீஸ். ரியலி இது ஒரு வியாதி. ஆமா, அந்த வியாதி சரியாயிடுச்சுன்னா நீங்க கவுச் பொட்டேட்டோவா இருக்க மாட்டீங்க. கவனிக்கிறீங்களா? அந்த வியாதி சரியாயிடுச்சுன்னா நீங்க கவுச் பொட்டேட்டோவா இருக்க மாட்டீங்க. அந்த வியாதியோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? தெரியணுமா? சொல்லட்டா? அந்த வியாதியோட பேர் என்னன்னா டீலாசியான். டீலாசியான். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, என்னன்னா டோயான். டோயான். இந்த டீலாசியான் அப்படின்றது ஸ்பானிஷ்ல look at me, ஸ்பானிஷ்ல procrastination. procrastination. ஓகே, டோயான். டோயான் அப்படின்றது சைனீஸ்ல the same procrastination. procrastinationனா என்ன? procrastinationனா சிம்பிளா தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை தள்ளி போடுறது, போஸ்ட்போன் பண்றது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் procrastination. மிஸ், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ரெக்கார்ட் நோட் எழுதணும், நாளைக்கு சப்மிட் பண்ணணும், ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், எழுதியிருக்க மாட்டோம். ஆனா டிவியை விட்டு எந்திரிக்கவும் மனசு வராது, அது பார்த்துட்டே இருப்போம். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி நேரத்துல வீரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்மள மாதிரி ஒரு 15 டிக்கெட் வரும், அது வெளியில நிக்க சொல்லுவாங்க, வெளியில இருந்து முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். ஆமாவா? ஆனா இப்படியே பார்த்துக்கலாம்ன்றது ஒரு மாதிரி மனசுக்கு வெக்ஸேஷனா இல்ல, கஷ்டமா இல்ல? யாருக்கெல்லாம் அப்படி சோம்பேறியா இருக்கோமே அப்படின்னு கவலையா இருக்கு. நம்ம செய்யற வேலையை செய்யாம தள்ளி போட்டுட்டே இருக்கோமே, நவம்பர் வந்துருச்சு அப்படி கவலையா இருக்கா? நல்ல விஷயம். கவனி, இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் சயின்ஸ் டீச்சர் இல்லையா, நான் உனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லித்தரேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் நான் உனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லித்தரேன். ஸ்பெஷலி நான் பிசிக்ஸ், அதனால நான் உங்களை டைம் டிராவல் பண்ண வைக்க போறேன். டைம் டிராவல், you are going to travel to your future. உன்னோட எதிர்காலத்துக்கு நீ டிராவல் பண்ண போற. ஜஸ்ட் எல்லாம் ஜாலி மூடிடு, பி சீரியஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஷட் டவுன், க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடிட்டியா? இப்போ நீ யாருன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ 25வது வயதுல இருக்க. உன்னோட 25வது வயதுல நீ இருக்க. உன்னோட 25வது வயதுல நீ என்னவா ட்ரெஸ் பண்ற, எப்படி ட்ரெஸ் பண்ற, என்ன பொருட்கள் வச்சிருக்க, நீ எதுல டிராவல் பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு போறியா, வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கியா, வேலைக்கு போறேன்னா என்ன மாதிரி வேலைக்கு போற, என்ன படிச்சு முடிச்சு வேலைக்கு போற, உன்னோட சேலரி என்னவா இருக்க போகுது? டைம் டிராவல் பண்ணியாச்சா? அப்படி
next we are going to move to your 60th age, 60வது வயசு. அந்த வயசை நீங்க தான் வாழணும். நீங்க தான் வாழணும், உங்களுக்கு பதில் வேற யாரும் வாழ மாட்டாங்க. உன்னோட 60வது வயசு. ஹாட் ட்ரூத், வயசாயிரும், முடியெல்லாம் நரைச்சிரும், டயர்டாயிருவோம். ஆனால் 60வது வயசுல உங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க. உங்க வீட்டில் அப்பாத்தா இருப்பாங்க, ஆச்சி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி நீ இருக்க போறியா? See, glorious two people உங்களுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்காங்க. Above 80, very glorious two people above 80. பட் ஒரு ஸ்கூலை ஃபுல்லாக அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. 60 above 80. ஸோ உன்னோட 60 எப்படி இருக்க போகுது? ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். எனி டூ, யாராவது 2 பேர் வந்து என்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கணும். உன்னோட 25வது வயசுல என்ன இருக்க போகுது, உன்னுடைய 60வது வயசுல நீ எப்படி இருக்க போறன்றதை யாராவது 2 பேர் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும். எனி டூ. வெயிட் அக்கா. சரிண்ணா. ஆன் பண்ணு. என்னுடைய 25th ஏஜில் நான் ஆசைப்பட்ட மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சுட்டு அதுக்காக ரேங்க் வைஸாக தமிழ்நாட்டிலேருந்து அந்த கிராஜுவேஷன் கொடுப்பாங்க. நான் அதை ட்ரீம் பண்ணேன். என்னுடைய 60th ஏஜில் அதே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் ஹெட்டாக இருக்கிற மாதிரி நான் நினச்சேன். Any other? Yes. நான் கார் ஏறி போகிறேன், நல்ல வேலை அப்படி போச்சு. ஹலோ, என் பேர் ஜெசி ஜாய். நான் இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட 25th ஏஜில் நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் பிடிக்கும், இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். டெல்லி மேம் இருந்தால் மேம் அவங்கள மாதிரி பிடிக்கும். அவங்கள மாதிரி ஒரு டீச்சராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். என்னோட 60வது வயசுல நீட்வொர்க் மேம் மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஓகே, ஃபைன். ஷேர் பண்ணிருக்கீங்க. Listen, very serious question now. Look at me. Look at me. Look at me. பாக்குறீங்களா? வெரி சீரியஸ் கொஸ்டின். யாராலெல்லாம் 25வது வயசுல என்ன செய்ய போறோம்னு இமேஜின் பண்ண முடியல? ஜென்யூனா ரைஸ் பண்ண. 25வது வயசுல இமேஜின் பண்ண முடியல. See, உங்களுக்கு இந்த டிசீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. chronic procrastination. This is the measure. ஓகேவா? கை கீழ போடு. எப்பெல்லாம் காரியங்களை வந்து போஸ்ட்போன் பண்றீங்களோ, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது கெத்து கிடையாது. 80வது வயசுலயும் ஸ்கூல்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அவங்க தான் கெத்து, அதுதான் கெத்து. ஓகேவா? ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது, அப்புறம் பார்த்துக்கலாம், டீச்சரே நான் சத்தாய்ப்பேன் கலாய்ப்பேன், டீச்சரே என்னை பார்த்தா தெரிப்பாங்க, அதெல்லாம் கெத்து கிடையாது மகளே, அது கெத்தே கிடையாது. ஓகே, ரொம்ப கவனமா நம்மளுடைய நேரங்களை பயன்படுத்தணும். ஸோ இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 7 ஸ்டெப் சொல்லித்தரேன். 7மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், செக் யுவர் ஹால்ட். ஹால்ட்னா என்னமா? ஹால்ட் அப்படின்னா நிப்பாட்டுறது, நிற்கிறது. ஸோ உன் வேலை அப்படியே நின்றது, உன்னோட ஆக்ஷன் அப்படியே நின்றது தான் ஹால்ட். இந்த ஹால்ட் ஃபேக்டரை நீ செக் பண்ணணும். ஹால்ட்டோட ஸ்பெல்லிங் என்ன? HALT. H stands for hunger. A stands for anger. L stands for loneliness. T stands for tired. இந்த 4 ஃபேக்டரும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் நீ போஸ்ட்போன் பண்ண தான் ட்ரை பண்ணுவ. 4ல ஏதாவது ஒன்று இருந்தாலும். ஹங்கர்,
anger, loneliness, tired. அப்போ ஃப்ரெண்டோடையே சேர்ந்து இருக்கணுமா? அப்படி இல்லை. மூளை லோன்லியாக இருக்கிறது, எந்த வேலையிலையும் ப்ரீ ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கிறது, அது பேர் தான் லோன்லினஸ். ஓகேவா? டயர்ட்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை தள்ளி போடணும்னு உனக்கு தோணுது அப்படின்னா, நமக்கு பசிக்குதா, நமக்கு கோவமாக இருக்குமா, நமக்கு என்ன வேலை செய்யணும்னு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கா, நம்ம உடம்பு டயர்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை சரி பண்ணணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? செக் த ஹார்ட். செக் த ஹார்ட். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அவாய்ட் ஒமிஷன் பயாஸ். அவாய்ட் ஒமிஷன் பயாஸ். ஒமிஷன் பயாஸ்னா என்ன? பயாஸ் அப்படின்னா ஒரு சார்பு எடுக்கிறது. ஒமிஷன் பயாஸ்னா வேலை செய்யலாமா செய்ய வேணாமா, நிக்கலாமா போலாமா, பெஞ்சு தூக்க போலாமா வேணாமா, புக்கை திறக்கலாமா திறக்க வேணாமா, வேணாம் நில் ஆக்ஷன். ஆக்ஷனே தேவைப்படாத பக்கம் நம்ம சார்பு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒமிஷன் பயாஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு புரியும். இப்போ எனக்கு தெரியும் நிறைய ஆயில் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அன்ஹெல்தி ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால ஆயில் ரிச் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். அதே நேரம் எக்ஸசைஸ் பண்ணலேனாலும் அதே அன்ஹெல்தியாக தான் ஆவேன்றது எனக்கு தெரியும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். சொல்றது புரியுதா? இன்னும் உனக்கு புரியுற மாதிரி என்ன சொல்லலாம்? உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணி லைட்டாக மாட்டிக்கிட்டான். இன்னும் உன்னை கூப்பிட்டு டீச்சர் கேட்குறாங்க, ஏம்மா அவ ஏதாவது பண்ணா சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன செய்வ? நீ என்ன செய்வ? சொல்ல மாட்ட. டீச்சர் கிட்ட சொல்ல மாட்ட. ஏன்? அதுதான் ஒமிஷன் பயாஸ். சொன்னா ஃப்ரெண்டுக்கு திட்டு கிடைக்கும், சொல்லாட்டினாலும் அவன் நிலைமை இன்னும் மோசமா போயிடும். ஓகேவா? டீச்சரோட ஹெல்ப் அவளுக்கு கிடைக்காது. அப்போ நீ எந்த பக்கம் நிக்கிற? நோ ஆக்ஷன், நில் ஆக்ஷன், அந்த பக்கம் நிக்கிற. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூலுக்கு மாங்குன்னு கிளம்பி வருவேன். எதுக்காக வர? கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னா பாடம் புரியாது, மேக்ஸ் புரியாது அப்படின்றதுக்காக கிளம்பி வர. இது ஆக்ஷன். இன்ஆக்ஷன். ஆக்ஷனே இல்லாதது என்ன? அதே கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு ட்ரீம் அடிக்கிறது, கனவு காண்றது. எதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தோம்? பாடம் கவனிக்க. ஆனா பாடம் கவனிச்சோமா? இல்ல. தட் இஸ் ஒமிஷன் பயாஸ். அதனால ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீ கவனமா இருக்கணும். ஒமிஷன் பயாஸை அவாய்ட் பண்ணணும். தேர்ட் திங் என்ன அப்படின்னா, டாஸ்க் இனிஷியலைசேஷன். தேர்ட் திங் என்னது? டாஸ்க் இனிஷியலைசேஷன். டாஸ்க் இனிஷியலைசேஷன். இப்போ டைம் 8:30. நான் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 8:30க்கே நீ மணியை பார்த்து சொல்லிடணும். ஏன்னா அந்த முடிவை நீ எடுக்கிற, நீ தோக்குறது நீ விரும்ப மாட்ட. 9 மணிக்கு புக் எடுத்துருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்றது? உட்காந்துருக்கோம். ஆமாவா? இப்போ இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு நீ 9 மணிக்கு புக் எடுத்திருக்க அப்படின்னு அம்மா சொன்னா கேட்க மாட்டோம். நீயே உனக்கு முடிவு எடுத்த, நான் கட்டாயம் நீ என்ன செய்வ? கேட்ப. அதனால டாஸ்க் இனிஷியேஷன் ரொம்ப முக்கியம். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைம்ல நான் இதை பார்த்துட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் இதை செய்ய போறேன் அப்படின்னு. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா, 2 minute ரூல். என்ன ரூல்? 2 minute ரூல். 2 minute ரூல்னா ஒரு வேலை செய்யணும் தோணுன 2 நிமிஷத்துக்குள்ள அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு வேலை செய்யணும் தோணுன 2 நிமிஷத்துக்குள்ள அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல நான் ஹெச்எம் சிஸ்டரை நினைப்பேன். எங்களோட மீட்டிங் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, ஒரு வேலை அவங்களுக்கு தோணும், ஞாபகம் வரும். இமீடியட்டா ராஜாதி மிஸ்ஸை கூப்பிடுங்க, தம்பி ரங்காவை கூப்பிடுங்க, வணக்கராணி மிஸ்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த இது முடிஞ்ச பிற்பாடு இதை செய்யலாமே, அப்படி சிஸ்டர் உடனே கூப்பிடுறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப நேரம் வியந்து பார்த்துருக்கேன். ஒரு லீடர் பர்ஃபெக்ட் லீடராக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இம்மீடியட் ஆக்ஷன். knowingly or unknowingly she continuously does that. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? 2 minute ரூலை நீயும் ஃபாலோ பண்ணுனா ஒரு பெஸ்ட் லீடரா உனக்கு நீயே இருக்க முடியும். ஓகே? 2 நிமிஷம். ஒரு வேலை செய்யணும் தோணுன எத்தனை நிமிஷத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும்? 2 நிமிஷத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி முடிக்க சொல்லல, ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் யுவர் டாஸ்க். உன்னோட டாஸ்க் என்ன செய்யணும்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கணும். ஒரு லெசன் ஃபுல்லாக படிக்க வேண்டியது இருக்கா? சுத்தமாக படிக்காமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், 2 2 மார்க் நான் இப்போ படிப்பேன், ஒரு 5 மார்க் நான் படிச்சுட்டு போவேன் அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணிடணும். நான் மொத்த சயின்ஸு ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் வருது, அப்போ மொத்தமாக மேக்ஸ் பூரா நான் சண்டே ஈவினிங் பார்ப்பேன், சாட்டர்டே ஈவினிங் பார்ப்பேன் அப்படின்னா நமக்கு ஒரு சாப்டர் பார்க்கும்போதே டயர்ட் ஆயிடும். இன்ஸ்டன்ட் சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் பார்ப்பேன், சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சம் பார்ப்பேன், சண்டே மார்னிங் மீதி பார்ப்பேன், சண்டே ஈவினிங் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டயர்ட் ஆகாது, போர் அடிக்காது. அதனால டாஸ்க் என்ன செய்யணும் அப்படின்னா
சின்னதா பிரிச்சுக்கணும். அடுத்தது டிலேட் கிராட்டிஃபிகேஷன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா இப்போ டிவி பார்த்தா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், செல்லுல விளாண்டோன்னா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தோம்னா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். அந்த உடனே கிடைக்கிற சந்தோஷத்தை ஃபியூச்சர்ல கிடைக்கிற சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது. இப்போ நான் ஃப்ரெண்டோட பேசாம இருந்து பாடம் கவனிச்சேன்னா வீட்டில் போய் மேக்ஸ் போடும்போது எனக்கு புரியாம நான் திணற மாட்டேன். அதனால கிளாஸ் அட்டென்டிவா கவனிப்பேன். இன்னைக்கு நான் இந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டேன்னா மிட் டேர்ம் டெஸ்ட்ல நான் நல்ல மார்க் வாங்குவேன். வீட்டில் இருக்கிற எல்லாரும் படத்துக்கு போட்டோம், நான் இங்க இருந்து படிக்கிறேன். இந்த மாதிரி டிசைட் பண்றதுக்கு பேர் தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஒரு ரிசர்ச் சொல்லுது, யாரெல்லாம் இந்த கேரக்டர்ல டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ல நல்லா இருக்காங்களோ அவங்க பெரிய பெரிய அச்சீவர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில ஒரு கோட் என்ன அப்படின்னா, இஃப் அண்ட் வென் ஆர் பிளான்டட் நத்திங் வில் க்ரோ. இஃப் அண்ட் வென் ஆர் பிளான்டட் நத்திங் வில் க்ரோ. எனக்கு இது இருந்தா தான் செய்வேன். எங்க அம்மா என்கிட்ட அன்பா பேசினா தான் நான் சொன்ன பேச்சு கேட்பேன். கோமா சொல்றாங்க, நான் ஏன் கேட்கணும்? நோ. இஃப் கண்டிஷன் இருக்கக்கூடாது. வென் எப்பெல்லாம் இது நடக்குதோ அப்பெல்லாம் தான் நான் இதை செய்வேன். எனக்கு எல்லாரும் அமைதியா இருந்தாதான் படிக்க மூடு வரும். பாட்டு கேட்டாதான் நான் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். பாட்டு கேட்டுட்டே கணக்கு போடுவேன். டிவி ஓடிட்டே நான் பார்ப்பேன். இஃப் வென் ரெண்டுமே நீ உன் வாழ்க்கையில நட்டு வச்ச அப்படின்னா எதையுமே அறுவடை செய்ய மாட்டேன். நத்திங் இஸ் ஹார்வெஸ்டட். ஓகேவா? நத்திங் இஸ் க்ரோ. எதுவுமே வளராது. அதனால இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் உனக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? செக் யுவர் ஹால்ட். செக் யுவர் ஹால்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன? அவாய்ட் ஒமிஷன் பயாஸ். அவாய்ட் ஒமிஷன் பயாஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன? டாஸ்க் இனிஷியலைசேஷன். டாஸ்க் இனிஷியலைசேஷன். ஃபோர்த் என்னது? 2 minute rule. ஃபோர்த் என்னது? 2 minutes. ஃபிஃப்த் பாயிண்ட், பிரேக் டவுன் த டாஸ்க். உன்னோட டாஸ்க் என்ன செய்யணும்? பிரேக் டவுன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இஃப் வென் என்ற கண்டிஷன் வச்சுக்காத. ஸோ நீங்கள் எல்லாருமே 60, 70, 80 வயசு வரைக்கும் உங்கள் அப்பத்தா மாதிரி கிடையாது, உங்கள் ஆட்சி மாதிரி கிடையாது, ஒரு க்ளோரியஸான வாழ்க்கை வாழணும்னு உங்களை வாழ்த்தி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ.